எல்லாருக்கும் வணக்கம். நான் பைக் டெக்னீஷியன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஜின் எப்படி அசெம்பிள் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் இது நியூ மாடலு. இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2019 இருக்கும். ஸோ டோட்டலாக கஸ்டமர் எவ்வளோ ஓட்டியிருக்காருன்னா ஒரு 35,000 கிட்ட ஓட்டியிருக்காரு கிலோமீட்ரு. ஸோ அதுக்குள்ளே இன்ஜின் ஜாப்புக்கோசம் நம்ம கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. நானாக கேட்டேன், சரி 35லேயே போகிறதுக்கு சான்சஸ் இல்லையா சார், நீங்கள் எதனா ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நான் ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணலை, ஸோ அதனால் போர் போயிடுச்சு. ஆனால் நான் வெளியே ரீபோர்லாம் பண்ணி மாட்டிட்டேன். ஆனால் ஒரு 5000லேயே திரும்பவும் அதே மாதிரி பழைய மாதிரி எனக்கு அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு சார் அப்படின்னாரு. 5000ல் மேக்ஸிமம் இன்ஜின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதனால் போவோன்னா, ஒன்று அவங்க மாற்றுறது விதம் தப்பாக இருக்கலாம், இல்லைனா போட்ட ஸ்பேர்ஸ் எதனா மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம், பிரித்தா தான் எதாக இருந்தாலும் தெரியும். ஹீரோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தாங்க இன்ஜினு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி எஸ்எஸ் CT100 இதெல்லாம் வந்ததோ, ஸோ அதே இன்ஜின் தான் இது. என்ன ஒன்று கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிலையும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு, போர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிராங்க் எல்லாமே ஒன்று தான், கிளச்சு அசம்பிளி எல்லாமே ஒன்று தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஹெட்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா போர் வெளியே ரீபோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு கஸ்டமரு. ஸோ அவங்க என்ன ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னா, பிஸ்டனை லேட்டஸ்ட்டு போடாமல் ஓல்டு ஸ்ப்ளெண்டர் பிஸ்டன் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பார்ப்போம். இன்ஜினை கழட்டி வெளியே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மேக்னெட்டை கழட்டிப்போம். டைமிங் செயின்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ தான் அவங்க மாற்றிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பிரிக்கும் போது எல்லாம் மாற்றிடலாங்க. ஸோ ஒரு இன்ஜினை ஃபுல் இன்ஜின் ஓப்பன் பண்ணுறோன்னா டைமிங் செயின்லாம் அவங்க என்ன கம்பெனி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குங்க. நான் பார்ட் 2 வீடியோவில் மாட்டும் போது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹெட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கேம்ப் ஷாஃப்ட் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஹெட்டு ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு. ஸோ அது ஏன்னு பார்ப்போம். அந்த நேம் கூட அடையில, ஆனால் பிளாக் ஆகிருக்கு நிறையா. ஓகேங்க, சர்க்குலேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆயிலோட சர்க்குலேஷன்லாம். ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜருங்க. எல்லாம் செக் பண்ணுறது. இன்ஜின் பிரிக்கும் போது நாங்கள் எல்லாம் இப்படி தான் செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டு தான். ஹெட்டில் கேம்ப் ஷாஃப்ட்டு, ரேக் ரேம்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது. இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. தேவைன்னா 2 வால்வு மாற்றிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா 5000 தான் ஓட்டியிருக்காரு. போர் பிரிப்போம். ஸ்கோரிங் ஆகிருக்குங்க. பிளாக்கும் நிறையா இருக்குது. ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்டன் தாங்க ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னா இது ஓல்டு பிஸ்டன் இது. ஸோ ஓல்டு பிஸ்டனை லேட்டஸ்ட் இன்ஜினுக்கு போட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த மாதிரி பிளாக் அதிகமாக ஃபார்ம் ஆகும், கார்பன்லாம்.
ரெண்டாவது வந்து கிராங்க்கு டெஃபினட்டாக அடி வாங்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து ஒரு இன்ஜின் லேட்டஸ்ட் இன்ஜினை பிரித்தாலும் அது என்ன இருக்கோ அதே போடுங்க பிஸ்டனை புதுசாக வாங்கி. ஸோ வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டுக்கு ஓல்டு போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க நம்ம கஸ்டமருக்கு. ஏன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. ரோட்டர் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரோட்டரு. ஸோ இதோட வேலை என்னென்னா ஆயிலை வந்து ஃபில்டர் ஆகிட்டு அனுப்போம் கரெக்டாக கிராங்க்குக்கு எதனா டஸ்ட் இருந்தாலும். ஸோ நான் இது தான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரோட்டர் ஃபில்ட்ரு ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள், ஒரு 8000 இல்லை 10,000க்குள்ளே இருந்ததுன்னா அப்படின்னு. ஸோ வந்து இந்த 5000 தான் ஓடி இருக்குது இதில். ஸோ அதுலேயே பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8000 கிலோமீட்டர் வந்துருச்சுன்னா ஆயில் மாற்றுறீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதையும் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆயில் மாற்றுங்க. ஆல்மோஸ்ட் கிளச்சு சைட்லாம் பிரிச்சிட்டோம். ஸோ இதுதாங்க அந்த ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு இது. ஸோ இது 5000 தான் ஓடி இருக்குது கஸ்டமர் இன்ஜினை பிரிச்சுட்டு. அதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. ஸோ இதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு ரோட்டர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கன்னு. ஸோ சென்ட்ரு கேஸ் பிரித்தாச்சு. ஸோ பிரித்தவொடனே உள்ளே இப்படி தான் இருக்கும். பேரிங் நல்லா தான் இருக்குது. கீர் பார்க்கலாம், செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கிராங்க் பேரிங்லாம் கம்பல்சரி மாற்றிடலாங்க ஒரு இன்ஜினை பிரித்தாவே. ஸோ அது 5000 ஒன்றாலும் சரி. இன்ஜினில் ப்ராப்ளம் வந்துருச்சு, கனெக்டர் ஆடு கை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேரிங்லாம் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்களா எந்த மாதிரி ஷேக் வருதுன்னு. கிராங்க்கு இந்த மாதிரி ஷேக் வரக்கூடாது கிராங்க்கு. ஸோ ஷேக் வரலான்னா லிமிட்டாக தான் வரணும், இது ரொம்பவே வருது. ஸோ இதுதான் வந்து அந்த சவுண்டுக்கு உண்டான மெயின் காரணமே. ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கோன்னா இது வந்து ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டேன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஆனால் வந்து கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு சரியாக மெயின்டைன் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் இன்ஜின் ஜாப் அட்டன் பண்ணிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிஸ்டன் ப்ராப்ளம் அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ கீரு பார்ப்போம், செக் பண்ணுவோம், பிரிப்போம். கீரில் வந்து மெயினாக வந்து செகண்ட் கீர் தாங்க இதில் போவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் கீர் அடி வாங்கியிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் கீர் மட்டும் மெயின் ஷாப்பில் செகண்ட் கீர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டு கீரும் கவுண்டர் ஷாப்லேயும் வந்து கம்பல்சரி மாற்றணும். கீர் செலக்டரும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
டோட்டலாக கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. ஸோ வந்து எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். பார்க்காம இருக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து என்னால் போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ட் 2 வீடியோவில் அசெம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில்ங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.